தேவதாஸ் சப்பிக்கே பட்டில் எப்பா தமிழுக்கே இங்கே தகராறு. இதில் வேற ஹிந்தியை கொண்டு வந்து வாங்கினா நாங்கள் என்ன செய்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். தமிழ் மொழியிலே இன்னும் நாங்களுக்கு பாதி வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமல் முடிச்சிட்ருக்கோம். இதில் வேற ஹிந்தியிலலாம் வந்தால் எங்களால் ஆன்சர் பண்ண முடியாது சரியா. அதனால் வந்து எதுவாக இருந்தாலும் தமிழ்லே பேசுங்க சரியா. தமிழிலே பேசுங்கள், நன்றாக பேசுங்கள், நல்லதையே பேசுங்கள். வேற என்னப்பா சொல்லுங்கப்பா. கொஞ்சம் கிளாராக இருக்குன்னு நினைக்கிறேன். செல்வன் நீங்கள் எங்கேருந்து? ஓ சாரி, நீங்கள் மஸ்கட்லன்னு சொன்னீங்களா? சாரிப்பா, சாரி சாரி சாரி. திருச்சி சொந்த ஊர். ஓகே, கரெக்டு, ஞாபகம் இருக்குது. அது ஒரு அவசர கதியாக ஒரு லைவ் சரி போடலான்னு சொல்லிட்டு போட்டால் வர்றவங்க பாவம் சரின்ட்டு கட் பண்ணிட்டேன். எனக்கே வந்து பிடிக்கலன்ட்டு கட் பண்ணிட்டேன். ஆமாம், அவ்வளோ அதெல்லாம் பேசுனா என்ன பண்ணுறது செல்வன் சொல்லுங்கள். இங்கே இருக்கீங்களாப்பா? இருந்தால் வாங்கப்பா. ஆக்சுவலி என்னென்னா, என்ன விஷயம், ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னால், நாங்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து தேனியிலேருந்து ஒரு பேக்கரியில் வந்து சோன் பப்படி வாங்கிட்டு வந்திருந்தேன்ப்பா. சோன் பப்படி பார்த்தீங்கன்னா சரி எப்போவுமே ரொம்ப பிடிக்கும், பசங்க எப்போயும் கேட்பாங்க ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து சரி ஃபஸ்ட்டு பிடிச்ச ஐட்டமாக தின்னுட்டு ரெண்டாவது சோன் பப்படி இருந்துச்சு. சரி ஓப்பன் பண்ணியாச்சு, பிரித்து 2 பீஸ் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் சும்மா தற்செயலாக திருப்பி பார்த்தா டேட்டு முடிஞ்சுப்பா, எக்ஸ்பிரின்னு சொல்லி போட்டிருக்கா. அட பாவிங்களா, என்னடா இப்படி கொடுத்துட்ருக்காங்க, நம்மளும் பார்க்காம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கஷ்டமாயிருச்சு. நம்ம என்ன சொல்கிறது, படித்தவங்களே இந்த மாதிரி ஏமாந்து டக்குன்னு நம்ம ஒரு அவசரத்தில் வாங்கிட்டு வரும்போது படிக்காதவங்களாம் என்ன செய்வாங்க, சரி இதை வாங்கிட்டு போய் குழந்தைங்களுக்கு கொடுத்தா குழந்தைங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறமா சரி ஃபோன் நம்பரும் நம்மகிட்ட இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கூகுளில் போய் பேக்கரி இதை அடிச்சுட்டு ஆக்சுவலி ஃபோன் நம்பர் வந்துச்சு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டு சத்தம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அப்படியே சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்புறமா இந்த மாதிரி மண்டே வந்து நான் வந்து பேக்கரியில் வந்து இது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கினேன். இந்த மாதிரி அதில் வந்து சோன் பப்டிக்கு வந்து இப்படி டேட் முடிஞ்சு இதை கொடுத்துருக்கீங்க வந்து அப்படியே பயங்கரமாக பேசுகிறாங்க, பலமாக பேசுகிறாங்க. ஐயோ தெரியாமல் நடந்துருச்சு மேடம், அப்படி மேடம் இப்படி. அதை எப்படி நீங்கள் சொல்லலாம்? இதவே வந்து ஒரு குழந்தைங்க வாங்கிட்டு போய் சாப்பிட்ருந்தா அது அவளுங்க படிக்காதவங்க கிராமத்தில் இருக்கவங்கலாம் வந்து எல்லாருமே எக்ஸ்பிரி டேட்டை வந்து பார்த்து வாங்கிட்டு போக மாட்டாங்க. இப்படி எக்ஸ்பிரி டேட்டை வந்து இவங்க பார்க்காம இப்படி கொடுத்தா நம்மளே ஒரு ஒரு பஸ் ஏற போகிற அவசரத்தில் போய் பக்கத்தில் போய் ஒரு பேக்கரியில் போய் நம்ம வாங்க போவோம். அப்போ வந்து நம்ம எக்ஸ்பிரி டேட்டை வந்து எல்லா டைமும் நம்ம பார்த்து வாங்குவோன்றது கொஞ்சம் இதுதான். எனக்கு வந்து இது ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி ஃபோன் பண்ணி நல்லாவே திட்டி விட்டு ஃபுட் சர்வீஸில் சொன்னால் என்ன ஆகுன்னு நினச்சி பாருங்க. இல்லை நாங்கள் எங்களுக்கே சாப்பிட்டு ஏதாவது ஒன்றா மெடிக்கல்னா இப்போ செலவுனா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஃபுட் பாய்சனா என்ன பண்ண முடியும், இப்படி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி நாங்கள் ரெடி பண்ணுறதெல்லாம் உடனே நாங்கள் காலி பண்ணிடுவோங்க. இது ஏதோ இப்போ பிள்ளைங்க வந்து பார்க்காம விட்டுட்டாங்க, வச்சுட்டாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, வச்சுக்கோங்க, நீங்கள் நேராக வாங்க பேசலாம், அப்படியா இப்படியா அப்படின்றாங்க. அதுக்கு பிறகு உங்கள் பேசுகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது எவ்வளோ ஒரு கவனக்குறைவான ஒரு விஷயம். அதை வந்து நான் வந்து இந்த லைவில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அது எனக்கு வந்து இது சொல்லணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு பாருங்கள். எவ்வளோ ஒரு அசால்ட்டான ஒரு காரியம். நிறைய பேர் இன்றைக்கி இந்த மாதிரி தான் விற்றுட்ருக்காங்க. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன ஆகுன்றது அது வேறு விஷயம். ஆனால் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ரொம்பவே கவனித்து வந்து இதை பேக்கரி வச்சுருக்கவங்களா இருக்கட்டும், உணவுப் பொருட்கள் யார் வந்து நம்ம விற்பனைக்குன்னு வச்சுருக்கிறவங்க உண்மையிலே ரொம்ப கவனமாக ரொம்பவே என்ன சொல்கிறது உன்னிப்பாக கவனித்து பொருட்களை விற்பனை செய்யணும். அதுதான் வந்து நம்மளோட தாழ்மையான கருத்து. அதுக்கப்புறம் பேசுகிறாங்க அப்படியா இப்படியா, நீங்கள் வாங்க நேரம் வாங்க பேசிக்கலாம், தெரியாமல் நடந்துருச்சு மேடம், அப்படி மேடம் இப்படி மேடம்னு சொல்லி ஏதாவது ஒன்று ஆனால் என்ன சொல்லி செய்ய முடியும் சொல்லுங்கள். ஆமாம், கண்டிப்பாக நான் ஊருக்கு போனால் நேராக போய் பேக்கரியில் பேசணுன்ட்டு தான் இருக்கு.